ராம்கி எப்படி பார்க்க வேண்டியிருக்கு இங்கே இருக்கிற விஷயம்? இல்லை, தமிழ்மணி சார் சொன்ன மாதிரி இந்த டாப் 5 சொன்னீங்களா, அது வினோதங்கள் தான் இன்னைக்கு பேசுபொருளாக இருக்குது. மற்றபடி இன்னும் பிரச்சாரம் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் இன்னும் சூடு பிடிக்கவில்லை. அதாவது இன்னும் மக்கள் மத்தியில் போய் சேரவில்லை. இன்னைக்கும் முதல்வர் அவர்கள் இன்னும் போய் களத்துக்கு போய் பிரச்சாரம் செய்தால் கூட இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவு பேசப்படவில்லை. அதாவது இப்போ நீங்கள் சொல்லும்போது பிரச்சாரத்தில் யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த அளவில் ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல. கூட்டணியிலே ஒரு நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. இப்போ என்ன சிக்கல்? திமுக கூட்டணி பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் தான். 8 ஆண்டுகளாக போடப்பட்ட பேஸ்மெண்ட் தான். பில்டிங் கட்டியிருக்காங்க. அது பில்டிங் ஸ்ட்ராங்கா அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. மயிலாடுதுறை தொகுதிக்கு இன்னும் காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. நாளை 5 மணிக்குள்ள அறிவிப்பாங்களாங்கிற ஒரு சந்தேகம். காங்கிரஸ் கலாச்சாரம் தானே அது. நீங்க அடுத்ததுல என்ன புதிதா நீங்க மயிலாடுதுறை போன்றது எளிதாக வெற்றி பெற வாய்ப்புள்ள. நீங்க மயிலாடுதுறைங்கிறதுனால உங்களுக்கு கூடுதல் அக்கறை இருக்கலாம். உங்களுக்கு மணிசங்கர் ஐயரையும் தெரியும். அந்த அரசியல் அந்த வரலாற்றையும் உங்களுக்கு சொல்றேன். நான் ரொம்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் எளிதாக வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒரே தொகுதி மயிலாடுதுறை தான். அதற்கு ஏன் இவ்வளவு தாமதங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நீங்க அந்த தொகுதி மட்டும் இல்ல, கிருஷ்ணகிரி தொகுதியில் அந்த வேட்பாளர் அவர் தனியாக போய் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். நிறைய இது மாதிரி ஒரு குடும்பத்தோட போனார் சார். குடும்பத்தோட போனாலும் கட்சிக்காரர்களே அந்த குடும்பத்தை விட இப்ப நீங்க மோடி குடும்பம்னு சொல்றாங்க, திரு மு.க. ஸ்டாலின் குடும்பம் எல்லாம் சொல்றாங்க. அந்த குடும்பத்தையும் அரவணைத்து செல்லாமல் அவர் தனியா அவருடைய குடும்பத்தை போனதுதான் இன்னைக்கு ஒரு பேசு பொருளாது. சார் சொன்ன 5 வினோதங்களை இன்னொரு வினோதங்களையும் சேர்த்துக்க வேண்டியதுதான். இன்னொரு திருச்சி வேட்பாளர் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏன் அது ஒரு அந்த அவருடைய சின்னத்தில் தான் நிக்கணும், மாற்று சின்னத்தில் நிக்க மாட்டேங்கிறது ரொம்ப அழுத்தமா பதிவு செய்கிறார். மாவட்ட செயலாளர் இருக்கிற மேடையில பண்றாரு. இதெல்லாம் கவனிக்கப்படுகிறது. எல்லா அரசியல் விமர்சகர்களும் தமிழ்நாட்டு மக்களை அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிற நினைப்புல இருந்து பேர் சொல்லாம பேசுறீங்களா அல்லது பேர் சொல்ல விரும்பாம பேசுறீங்களா? ஒன்னும் புரியல எனக்கு. இல்ல, இதெல்லாம் தெரிஞ்சதுதான், ரிப்பீட் பண்ண வேணாமே அப்படிங்கறதுனால யாரையும் தாக்குதல் எடுக்க வேணாம் அப்படிங்கறதுனால சார் சொன்ன அத வினோதங்கள் வரிசையில சேர்த்துக்கீங்க. நீங்க வேட்பாளர் வருத்தப்பட போறாரு, ஒரு பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களப்பா நம்மளுக்கு அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. அதனால இந்த இதில் இருக்கும்போது இதை நீங்க ஒப்பிடும் போது இந்த திமுக கூட்டணி பேரளவில் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு தெரிந்தாலும் அதிமுக ரொம்ப சைலண்டா 40 வேட்பாளர்களையும் மேடை ஏற்றி அவங்க அறிவுப்படுத்துறாங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் முன்னாள் அமைச்சர்களை, ஏன் முன்னாள் எம்பிகளை அவங்களையும் இது பண்ணா இன்னைக்கு அவர்கள் பேசுறல அவங்களுடைய முகங்களுக்கு வாக்குகள் விழுவதா தெரியும் சந்தேகமா இருக்குது. ஏன்னா நீங்க இன்னைக்கு முழுக்க எடப்பாடிக்காக மட்டுமே இல்ல, ஒரு வாக்காளரை நீங்க பூத்துக்கு கொண்டு வரணும். அந்த கட்டமைப்பு இவங்களுக்கு நல்லா தெரியும், கட்சிக்காரங்களை எல்லாரையும் தெரியும். ஒரு நிர்வாகியா இருக்கக்கூடிய ஒருத்தர் தம்பிதுரை நிற்கிறாருன்னா அவருடைய அந்த கமாண்டிங் பவர் என்னவா இருக்கும், வேறு ஒருவர் நிற்கிறாருன்னா எப்படி இருக்குங்கிற அடிப்படை ஒன்று இருக்கு இல்லையா? மக்கள் மனதில் ஒரு மாற்றம். அதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, இப்ப மூத்த முன்னோடிகள் போட்டியிட மறுத்துட்டாங்களா அல்லது இவங்க வியூகம் வேற வகுத்தாங்களான்னு ஒன்று சேர்த்தே வருதுல இருக்கு. நான் திமுக அதாவது இன்றைக்கு பழைய முகங்களை மக்கள் மத்தியில் கொண்டு நிறுத்தும் போது அது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த ரிஸ்கை எடுக்க திமுக தயாராக இருக்கிறது. அதனாலதான் அவங்க ஒரு 11 பிஜேபியே பழைய முகங்கள் தான் பிரபலங்கள்னு சொல்றாங்க. ஆனா பழைய முகங்கள் தான். பொன்னார்ல தொடங்கி எல்லாம் 3-10 ஆண்டுகளா களத்துல நிக்கிறவங்க. அவர்களுக்கு வேறு வழி இல்லை. அவங்களுக்கு இப்ப பெரிய அளவுல சிதறல் சந்திக்கும் போது அவர்கள் ஒரு ஸ்டார் அவர்கள் நம்புகிறார்கள், அவருடைய ஸ்டார் கேண்டிடேட் அவங்க நிறுத்துறாங்க. ஆனா திமுகவும் அதிமுகவுமே அவர்களுடைய முக்கியமான மாவட்டத்தை நீங்க சொன்ன மாதிரி பழக்கப்பட்ட முகங்கள் நிறுத்தலாம். அந்த ஆளுங்கட்சியான திமுக அந்த ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறது. ஆனா எதிர்க்கட்சியான அதிமுக அதை வேண்டாமே, அவர்கள் நிறுத்துவது மூலமாக பழைய நினைவுகள் அது மக்கள் மனதில் ஒரு வேறு விதமான விலைகளை ஏற்படுத்தும் கூட நினைத்திருக்கலாம். முழுக்க அதிமுக இப்ப இன்னைக்கு எடப்பாடி அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தான் ஆகிறது. எடப்பாடியுடைய செயல்திறன் அப்படிங்கிறது அவரே தான் முன்னிறுத்துறதுனால அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவர் கொண்டு வந்து நிறுத்திருக்கலாம்னு பாக்குறேன். ரெண்டாவது, நீங்க இன்றைக்கு இவ்வளவு சொன்னாலும் நீங்க வேறு விதமாக மக்கள் புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. நான் இப்ப புதுக்கோட்டை பக்கம் திருச்சி பக்கம்லாம் போய் பார்க்கும்போது கேட்கிறேன்னா, அவர் ஒரு பக்கம் பாஜகவோட பி டீம் சொல்றாங்க, அவருக்கு இரட்டலை சின்னத்துக்கு முடக்கிறதுக்கான பல்வேறு வழிகள் சொல்றாங்க. ராமநாதபுரத்தில் இன்னைக்கு எங்களுக்கு சின்னம் தரலன்னா நீங்க பாஜகவா திமுகவா எல்லாருமே அதிமுக மேல ஒரு பெரிய அழுத்தத்தை தருகிறார்கள். ஒரே ஒரு ஏன்னா இந்த இடத்துல இன்றைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் சொல்லுகிறேன், மாண்புமிகு முதலமைச்சர் கூட சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் நேரடியாக எதிர்க்கவில்லை என்றாலும் மறைமுகமாவது பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறீர்களே என்று அதிமுகவிற்கான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சின்னத்தை முடக்க வேண்டும் என்று ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகம் கருதியதில்லை. களத்தில் அவர்களை சந்திப்பதில் தான் எங்களது தைரியமும் இருக்கிறது, வீரமும். மறுக்கல, அதிமுக பெரிய அளவுல பாஜக மீதான விமர்சனங்களை வைக்கவில்லை. அது உண்மைதான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவர் இன்னொன்னு அதை விட கூடுதல் என்ன சொல்றாருன்னா, திமுக அதிமுகவை களத்தில் எதிர்கொள்றதா விரும்புது,
அதிமுக அழிக்க விரும்பலங்கிறார் அவர். இல்ல அது உண்மையும் கூட. ஏன்னா அவர்களுக்கு வந்து அதிமுகங்கிறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளை தருவாங்க. ஆனா நீங்க எப்படி மக்கள் மத்தியில் எப்படி பாக்குறாங்கன்னா, எப்படியும் மோடி அவர்கள் திரும்பவும் ஆட்சிக்கு வந்து விடுவார், அவர்களுக்கு பெரிய விஷயம் இல்லை, அவங்களுக்கு வந்து அவர்களுடைய கூட்டணி சேர்ந்த வேட்பாளருக்கு போடுவதனால் ஒரு பெரிய மாற்றம் வரப்போவதில்லை. திமுகவால் எந்த எதிர்ப்பையும் எதிர்கொள்ள முடியும், திமுகவால் எந்த எதிர்ப்பு வர முடியும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவரால் நிறுத்த முடியும். அப்ப அதிமுகங்கிறது அது இரட்டை இலை இன்று கிடைக்குமாங்கிற அளவுல ஒரு பரிவுக்குமே ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது இந்த தேர்தலில் அவர்களை கை வைத்து விட்டால் திரும்ப வந்து அதிமுக கட்சி இருக்காது. அதனால் நம்ம அதிமுக போடலாம்ங்கிற மனநிலையில் ஒரு சிம்பதி, ஒரு அனுதாபம் ஒன்று உருவாகி. அது எப்ப வந்திருக்கலாம்னா, மெகா கூட்டணி எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி இந்த தேர்தலை நான் தலைமை இருக்கிறேன், அதிமுகவுடைய வாக்கு வங்கி என்ன என்பதை நிரூபிப்பதற்கான தேர்தலாக நாங்கள் களம் காண்கிறோம்னு சொல்லி இருக்கும் போது அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர்தான் கதவுகளை திறந்து வைத்து எல்லாரையும் ஒரு கூட்டணியை கட்டமைக்கத்தான் விரும்பினார். அந்த கூட்டணியை கட்டமைக்க முடியவில்லை, அதில் செருக்கி விட்டார். கூட்டணி கணக்குகளில் நிச்சயமா எடப்பாடி செருக்கி விட்டார். ஆனால் அவர் ஒவ்வொருடைய மூவுமே ஒரு மக்கள் மனதில் ஒரு சின்ன அனுதாபத்திற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா இன்று நிலையில பார்க்கிறேன். போக போக பிரச்சாரம் எப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது முடிவு பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நான் பேராசிரியர் அண்ணன்ட்ட வர்றதுக்கு முன்னாடி ஆச்சாரி, இங்க 2-3 நாட்களாக களம் இப்படிதான் இருக்கு. இது நடுவில் நீங்க பாஜக வளர்ந்துருக்கு, பாஜகவுக்கு ஒரு அணி இருக்குன்னா கட்டமைக்கலாம், சமூக ஊடகங்கள்லாம் இருக்கலாம். களம் எங்களுக்கானதுதான் தொடக்கத்திலேயே திரு கான்ஸ்டன்டைன் தொடங்கினாரு. 2 தலைவர்களும் அது தலைமை தாங்கக்கூடிய முதலமைச்சராகட்டும் எதிர்க்கட்சி தலைவராகட்டும் அவங்க பெரும்பான்மையாக இங்க களத்தில் அப்படிதான் போறாங்க. அப்படிங்கிறது எப்படி பாக்குறீங்க? அவங்க பரப்புரையில பிரதானமா அதான் இருக்கு. ஓகே, வணக்கம் கார்த்திகை செல்வன். 4வது பேட்ஸ்மேன் என்னை கழகத்தில் இறக்கியிருக்கீங்க. நான் ஆக்சுவலி என்னோட இருந்து ஆரம்பிப்பீங்கன்னு நான் நினைச்சேன், பட் என்னை 4th பிளேஸ் கொடுத்துருக்கீங்க. ஓகே, எனிவே தேங்க்யூ வெரி மச். நான் 4 நாள் வந்து என்னோட T20 50 ஓவர் மேட்ச் பொறுத்து தான் சார் நம்ம டவுன் எத்தனை டவுன்ல வரோங்கிறதுக்கான வெயிட்டேஜ். ரைட், எனிவே ஐபிஎல் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது. அதனால நம்ம அதை T20ஆவே எடுத்துக்கோம். ஜோக்ஸ் அபார்ட், நான் வந்து இப்போ திருச்சி தொகுதி மற்றும் மதுரை, பெரம்பலூர் அப்படின்னு ஒரு 4-5 தொகுதிகளை வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இப்பதான் வந்து டெல்லியில வந்து சேர்ந்த உடனடியா உங்களுடைய ப்ரோக்ராம்ல நான் அட்டென்ட் பண்றேன். இதுல வந்து என்னன்னா, நீங்க இன்னைக்கு வந்து நம்ம எடுத்திருக்கிற தலைப்பிலேயே கூட நீங்க தொடர்ந்து கடந்த 15 நிமிஷமா நம்ம பேசும்போது தொடர்ந்து பாஜக வந்து அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஏதோ ஒரு இடத்துல வந்து டச் பண்றாங்க பாத்தீங்களா. கான்ஸ்டன்டைன் அவர் சொல்லும் போது நாங்க ஏதோ 3வது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னும் போது அதே கான்ஸ்டன்டைன் வந்து எங்களை பத்தி பேசாம அவங்களால வந்து இந்த பரப்புரையை நடத்தவே முடியாது. ஏன் தெரியுமா? மத்திய அரசு தேர்தல் இருந்தாலும் தமிழ்நாடு பாஜகவை பொறுத்தவரை எங்களுடைய பரப்புரை வந்து இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது இல்ல. ஜூலை 28ஆம் தேதி அன்று எப்பொழுது வந்து எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் யாத்திரை தொடங்கினாரோ அன்னில இருந்து வந்து ஆரம்பிச்ச பரப்புரை இது. அவரோட ஒவ்வொரு அந்த பயணம் பார்த்திருந்தீங்கன்னா ஒவ்வொரு இது அசம்பிளி செக்மெண்ட்டையும் அவர் வந்து கவர் பண்ணார். அவரோட அந்த பரப்புரை ஆரம்பிச்சது, அதாவது பரப்புரை ஆரம்பிச்சது அந்த யாத்திரை ஆரம்பிக்கும் போதே ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு தான் ஆரம்பிச்சார். மத்திய அரசு மாநில அரசுக்கு என்னென்ன செய்துள்ளது, கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம். அதே சமயம் ஒவ்வொரு அவருடைய கூட்டத்திலும் அந்த கூட்டங்களில் அவர் வந்து பின் பாயிண்டடா டிஎம்கே என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதன் காரணமாக என்ன ஆச்சுன்னா, கடந்த 1 வருடம் 1.5 வருடங்களாக இன்னைக்கு நாங்க பிரதான எதிர்கட்சியான ஒரு ரோலை தான் நாங்க இப்ப பிளே பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து நாங்க நரேட்டிவ் என்று சொல்றோம் இல்லீங்களா, அந்த நரேட்டிவ் செட் பண்ணக்கூடியதே இன்னைக்கு பாஜக, தமிழ்நாடு பாஜகன்றது மறுக்க முடியாத உண்மை.